buddies, welcome to Python for Toddler series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா எப்படி நம்ம நம்பர்ஸ் வச்சிட்டு ஒரு triangle pattern create பண்றது அப்படி தான் நம்ம வந்து பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா so அதே மாதிரி நம்பர்ஸ் வச்சிட்டு வேற விதமான ஒரு pattern எப்படி கிரியேட் பண்றதுன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, Jupyter notebook ஓபன் பண்ணிக்கலாம். So previous வீடியோல நம்ம வந்துட்டு இந்த அவுட்புட் தான் எப்படி எடுத்துட்டு வருது அப்படி நம்ம வந்து பார்த்தோம். So இன்னைக்கு வீடியோல நாம வந்துட்டு இதே மாதிரி ஒரு triangle pattern தான் நாம வந்து கிரியேட் பண்ண போறோம். பட் இந்த நம்பரிங்கோட பொசிஷன்ஸ் வந்து நமக்கு வேற மாதிரி இருக்க போகுது. So எந்த மாதிரி நம்பரிங் பொசிஷன்ஸ் இருக்க போகுது அப்படினா so ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 1 ல தான் ஸ்டார்ட் ஆகும். So அடுத்த நம்பர் பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல 1 2 இருக்கு இல்லையா? So இது அப்படியே நமக்கு வந்து ரிவர்ஸ்ல இருக்கும். அப்போ 2 1 அப்படினு இருக்கும். So அடுத்த லைன் பாத்தீங்க அப்படினா 1 2 3 அப்படினு இருக்கு. அப்ப நமக்கு வந்துட்டு 3 2 1 அப்படினு இருக்கும். So அடுத்து பாத்தீங்க அப்படினா 1 2 3 4 னு இருக்கு. அப்போ 4 3 2 1 அப்படினு இருக்கும். So அடுத்து பாத்தீங்க அப்படினா ரிவர்ஸ்ல திரும்ப அதே மாதிரி 5 4 3 2 1 அப்படினு இருக்கும். So இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல எப்படி நாம ட்ரையாங்கிள் எடுத்துட்டு வருது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். So இந்த கோடுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னு பாத்தீங்க அப்படினா so just நாம அப்படியே இந்த j+1 ஆட் பண்ணோம் அப்படினா so இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துரும் அப்படி நாம வந்து பார்த்திருந்தோம். பட் ஆனா இந்த கோட்ல என்ன பண்ணனும் அப்படினா so ஒவ்வொரு வாட்டியும் உள்ள போகும்போது நமக்கு வந்துட்டு இந்த நம்பர் வந்து ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகணும். அதாவது நம்பர்ஸ் வந்துட்டு இந்த சைடுல இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிட்டே இருக்கணும். அப்படியும் சொல்லலாம். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ரோல இருந்துச்சு அப்படினா 1 so செகண்ட் ரோல இருந்துச்சு அப்படினா டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும். தேர்ட் ரோல இருந்துச்சு அப்படினா இங்க இருந்து டிக்ரீஸ் ஆகணும் அப்படினு நம்ம வந்து சொல்லலாம். சோ இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் எப்படி எடுத்துட்டு வருது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். சோ யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க இந்த பேட்டர்ன் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணனும்ங்கறத பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ நீங்க கண்டினியூ பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். பிகாஸ் இந்த கோட்ல ஒரு சின்ன ஆல்டரேஷன் செஞ்சோம் அப்படினா நமக்கு அந்த கோட் வந்து கிடைச்சிரும். சோ அந்த கோடை நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த அவுட்புட் வரும். சோ அதனால ப்ளீஸ் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியரா புரியும். So அதுக்கான கோட் போட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் கேக்குது. நான் வந்து 5 னு கொடுத்துட்டு நான் வந்து என்டர் தரேன். சோ என்டர் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படினா நான் கிரியேட் பண்ண மாதிரியே தான் எனக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் எப்படி வந்திருக்கு நாம வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து n = int of input of enter the number of rows னு கொடுத்திருக்கேன். சோ அப்ப வந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல இருந்து யூசர் கிட்ட இருந்து வேல்யூ கேக்கும். சோ 5 ங்கற நம்பர் தராங்க. சோ n ஓட வேல்யூ வந்து 5 னு ஸ்டோர் ஆயிருக்கும். சோ திரும்ப இந்த பேட்டர்ன்லயும் பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். சோ அதாவது i j j அப்படி நாம வந்து மூணு லூப் நாம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். சோ ஒன்னு வந்துட்டு ரோக்காக, இன்னொன்னு வந்துட்டு காலம்காக, இன்னொன்னு வந்துட்டு ஸ்பேஸ்காக. சோ இதெல்லாம் என்ன எதுக்காகங்கறத நான் ப்ரீவியஸ் வீடியோலயே நான் வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். So first வந்துட்டு for I in range n அப்படினு இருக்கு. So n ல வேல்யூ 5 னு இருக்கு. அப்ப 0, 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்கும். So first வந்து 0 பாயிண்ட் பண்ணிருக்கும். So திரும்ப அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் பண்ணும். So for j in range n - I - 1. So n ல வந்து 5 இருக்கு. -0 -1 சால்வ் பண்ணா 4. அப்போ 4 இருந்துச்சு அப்படினா 0, 1, 2, 3. So டோட்டலா 4 இட்டரேஷன்ஸ் நடக்கும். இந்த இடத்துல 4 ஸ்பேसेस பிரிண்ட் பண்ணும். So உள்ள வரும் for j in range I, -1, -1 அப்படி நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். So இந்த இடத்துல மேஜரான சேஞ்ச் வந்து நமக்கு இந்த இடத்துல நடக்குது. So இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கேன் அப்படினா ரேஞ்ச்ல I, -1, -1 அப்படி நான் வந்து சொல்லிருக்கேன். So values எப்படி இருக்கும் அப்படினா I, -1, -1 கொடுத்திருக்கேன். I யோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் 0 பாயிண்ட் பண்ணிருக்கு. -1 -1 கொடுத்திருக்கேன். So ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ அப்படி நான் வந்து மூணு கொடுத்திருக்கேன். So 0 ங்கிறது என்னோட ஸ்டார்ட் வேல்யூ, -1 ங்கிறது என்னோட ஸ்டாப் வேல்யூ, திரும்ப -1 ங்கிறது என்னோட ஸ்டெப் வேல்யூ. So அது வந்து நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டு போறோம் அப்படினா நாம வந்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவ்ல நாம வந்து கொடுப்போம். So அதுவே நான் வந்துட்டு ரேஞ்ச் அப்படின்ற ஒரு மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் டீடைலா சொல்லிருந்தேன். So நெகட்டிவ் வேல்யூஸ் நாம இந்த இடத்துல எதுக்காக தரோம்னு உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படினா நம்ம முன்னாடி போட்டுருக்க ரேஞ்ச் மெத்தட்கான தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்க பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியரா புரியும். சோ இப்போ 0 -1 அப்படி நம்ம கொடுத்திருக்கும் போது நமக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படினா நமக்கு இந்த இடத்துல 0 ன்ற ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். சோ அத வந்து செக் பண்ணனும் அப்படினா நம்ம வெறும் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் மட்டும் தனியா ஒரு இடத்துல நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். சோ அதே தான் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ இந்த இடத்துல ரேஞ்ச்ல என்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துக்கறனோ அது இந்த இடத்துல கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 0 மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல எனக்கு 0 மட்டும் தான் எனக்கு வந்து இருக்கும். சோ இப்போ திரும்ப 0 மட்டும் தான் இருக்கும். சோ 0 பாயிண்ட் பண்ணும். சோ உள்ள வரும் j+1 னு சொல்லிருக்கேன். சோ 0 + 1 வந்து 1. சோ 1 வந்து நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுது. சோ திரும்ப வந்து இன்கிரிமென்ட் பண்ணும். சோ இன்கிரிமென்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படினா I யோட வேல்யூ வந்து நமக்கு இன்கிரிமென்ட் பண்ணும். சோ 1 போய் நமக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். சோ 1 பாயிண்ட் பண்ணும்போது திரும்ப நமக்கு அடுத்த லூப்போட வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து மாறும். சோ n - I - 1 அப்படினா n - 1 - 1 அப்படினு வரும். சோ அப்ப 3 அப்ப 0, 1, 2 அப்படினு 3 வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். So 3 times iteration நடந்து இந்த இடத்துல 3 spaces வந்திருக்கும். So இந்த இடத்துல உள்ள வரும். திரும்ப இந்த இடத்துல உள்ள வரும்போது I, -1, -1 னு சொல்லிருக்கேன். I வந்துட்டு 1 ல இருக்கு. So -1 -1 அப்படி நான் வந்து கொடுத்திருக்கேன். So இப்போ இந்த இடத்துலயே உங்களுக்கு எல்லாத்துக்குமே டவுட் வரலாம் எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு. So அதுக்காக நான் திரும்ப இந்த இடத்துலயே போடுறேன். So 1 -1 -1 னு கொடுத்திருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படினா எனக்கு வந்துட்டு 1 0 அப்படி எனக்கு வந்து ரெண்டு வேல்யூ வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு. So அப்ப இந்த ரெண்டு வேல்யூ வந்து நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படினா இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல
1 0 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ 1 + 1 வந்து நம்மளுக்கு 2ன்னு வரும். அடுத்து 0 + 1 வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல 1ன்னு வரும். ஸோ அடுத்து வந்துட்டு ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, ஃபார் லூப் விட்டு வெளியில் போயிடும். ஸோ திரும்ப ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணும். 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தால் 2 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப உள்ளே வரும்போது 5 - 2 - 1. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 2ன்னு வேல்யூ இருக்கும். ஸோ 0, 1. ஸோ 2 ஸ்பேசஸ் மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு உள்ளே வரும். ஸோ திரும்ப உள்ளே வரும்போது ஐயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 2. ஸோ 2, -1, -1 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நம்மளுக்கு வேல்யூ வந்து 2 இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு 2, 1, 0 அப்படின்ட்டு இருக்கும். அப்போ 3 ஐட்ரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நடக்கும். அப்போ 2 + 1 வந்துட்டு 3, 1 + 1 வந்துட்டு 2, 0 + 1 வந்துட்டு 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ திரும்ப ஐட்ரேட் நடக்கும். ஸோ 3க்கு போகும். திரும்ப n - i - 1 அப்படின்னா 5 - 3 - 1 நம்மளுக்கு வந்து 1ன்னு மட்டும் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு 0ன்னு ஒரே ஒரு ஐட்ரேஷன் தான் நடக்கும். ஒரே ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டு உள்ளே வரும். ஸோ உள்ளே வரும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு i, -1, -1 அப்போ 3, -1, -1 அப்படின்ட்டு இருக்கும். அப்போ நம்மளுக்கு 3, 2, 1, 0. ஸோ 4 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 3யோட ஒன்று ஆட் பண்ணி 4, அதுக்கப்புறம் 2ஓட ஒன்று ஆட் பண்ணி 3, 1ஓட ஒன்று ஆட் பண்ணி 2, 0ஓட ஒன்று ஆட் பண்ணி 1. ஸோ இந்த லைன் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ போயிட்டு அடுத்து லாஸ்ட் ஐட்ரேஷன் 4க்கு போகும். 4க்கு போகும்போது திரும்ப இந்த இடத்துல 0 தான் இருக்கும். அப்போ இந்த ஐட்ரேஷன் நம்மளுக்கு வந்து நடக்காது. இந்த இடத்துல எந்த ஸ்பேஸுமே பிரிண்ட் பண்ணாமல் உள்ளே வந்துடும். ஸோ உள்ளே வரும்போது திரும்ப இந்த இடத்துல i, -1, -1 அப்போ 4, -1, -4, 3, 2, 1, 0 அப்படின்ட்டு இருக்கும். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 5 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 4 + 1 வந்துட்டு 5, 3 + 1 வந்துட்டு 4, 2 + 1 வந்துட்டு 3, 1 + 1 வந்துட்டு 2, 0 + 1 வந்துட்டு 1 அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் மட்டும்தான். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா i, -1, -1 அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ பேராமீட்டர் ரேஞ்சில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா 3 பேராமீட்டர் இருக்கும். ஒன்று வந்துட்டு ஸ்டார்ட் வேல்யூ, ஒன்று வந்துட்டு ஸ்டாப் வேல்யூ, இன்னொன்று வந்துட்டு ஸ்டெப் வேல்யூ. ஸோ இந்த 3 பேராமீட்டர் தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ வந்துட்டு நம்ம ஐன்னு கொடுத்துருக்கோம். ஸ்டாப் வேல்யூ வந்து -1 சொல்லியிருக்கோம். ஸ்டெப் வேல்யூ வந்துட்டு -1 சொல்லியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி டிக்ரிமெண்ட்டில் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு -1ங்கிற வேல்யூ வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ரேஞ்ச் ஆஃப் 5 இருந்தது அப்படின்னா 0, 1, 2, 3ன்னு போடும். அப்போ 0, 1, 2, 3 அப்படின்ட்டு வரும். ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து 3, 2, 1, 0 வரணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மைனஸில் தான் நம்ம வந்துட்டு பேராமீட்டர் தரணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் வரும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து 1, அதுக்கப்புறம் 2, 1, அப்புறம் 3, 2, 1, 4, 3, 2, 1, 5, 4, 3, 2, 1 இந்த மாதிரி நம்மளுக்கு ரிவர்ஸில் வேணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மைனஸ் கொடுத்த பேராமீட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமாக எப்படி ஒரு ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் ஒரு பேராமீட்டர் மாற்றுறது மூலமாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் டிஃபரன்ஸ் வரும்ங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த பேட்டர்ன் எப்படி எடுத்துகிட்டு வருது, இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குங்கிறது ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோர்ஸ் நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை.